பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 5வது வார்த்தை, சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு முழங்கின 5வது வார்த்தை. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவினுடைய எல்லா சித்தத்தையும் இயேசு இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பப்பட்டாரோ, அவர் பாடுபட வேண்டும், சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்கிற தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்ற போகிறபடினாலே இப்ப சொல்றாரு. அந்த 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இது சரீர வேதனையின் குரல். சரீரத்திலே அத்தனை பாடுகள், அவருக்கு சொல்லனா முடியாத பாடுகள், தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள். இந்த வேதனை நடுவிலே, பாடுகளின் நடுவிலே, கண்ணீரின் நடுவிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு தன்னை அர்ப்பணித்து அதை நிறைவேற்றி முடிக்கிறார். அல்லேலூயா. தாகமா இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் ரட்சிக்க வேண்டும் என்று அவர் இன்றைக்கும் தாகமா இருக்கிறார். மனம் திரும்பாமல் பாவத்தின் வழியிலே, சாபத்தின் வழியிலே, உலக சடங்காச்சாரங்களுக்குள்ளே, விசேஷமாய் தவறான வழிபாடுகளுக்குள்ளே போகிற ஜனங்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பரிதவிக்கிறார். பிதாவை நோக்கி நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சத்தமிடுகிறார். ஏன்னா முழு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய விருப்பம். ஆகவேதான் பிதாவை நோக்கி நான் தாகமாய் இருக்கிறேன். ஆத்தும பாரம் அவரை அழுத்துகிறது. அருமை தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பூமியில நாம் ஜீவனோடு இருக்கும் பொழுதுதான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். ஜீவனோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்காக எதாவது செய்து சாதிக்க முடியும். ஆனால் நாம் மரித்து போன பிறகு தெய்வத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு அநேகர் ரட்சிப்பதற்காக முழங்காலில் நின்று, ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும் என்று சொல்லி கண்ணீரோடு செபிக்கும் பொழுது உங்கள் தாகத்தை கேட்டு, உங்கள் சத்தத்தை கேட்டு ஆத்துமாக்களை கொள்ளை உள்ளாய் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.